பொன்னேரியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் SS ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்தின் கொடுங்கையூர் மற்றும் பொன்னேரி கிளைகளில் புரட்டாசி மாதம் தொடங்கியதை முன்னிட்டு கடந்த திங்களன்று பிரியாணி, சிக்கன் ஆகியவற்றை வாங்கி உட்கொண்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டன. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று கொடுங்கையூரில் அமைந்துள்ள SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் ஓட்டலுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து செங்குன்றம் அடுத்த அலமாதியில் அமைந்துள்ள உணவு தயாரிக்கும் கிடங்கில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் உணவினை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அனுமதியின்றி இயக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். உணவகத்தின் உள்ளே இறைச்சியின் தரம், உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் ஆகியவை குறித்து அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். கிரில் சிக்கன், சிக்கன் பால் மசாலா கலக்கப்பட்டு பொரிப்பதற்காக வைத்திருந்த சிக்கனிலும் அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெய், உணவு பொருட்கள் தரமற்ற முறையில் கெட்டுப்போன நிலையில் இருந்தது உறுதியானது. அதிகாரிகள் குப்பை தொட்டியில் கொட்டி அழித்தனர். மேலும் உணவகத்திற்கும் சீல் வைத்தனர். பொதுமக்கள் சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட போது 2 முதல் 3 நாட்களுக்கு மேலான சிக்கன் ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் உபாதைகள், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஆய்வாளர் கூறினார். மேலும் பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத் துறையின் 9444042322 என்ற செல்போன் எண்ணில் போட்டோ, வீடியோ கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டது. பொன்னேரியில் இயங்கி வந்த பிரபல பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரியில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது. இங்கே சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு. உடனடியாக அவங்க கலெக்டர் சார் உணவு பாதுகாப்புக்கு கூப்பிட்டு இது உடனே செக் பண்ணி அதை என்னங்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கடையை நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம். இங்கே நிறைய கறிகள் கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சு வச்ச கறிகள் நிறையா ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரொம்ப பழைய கறி மாதிரி இருந்தது. அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கறதே தெரியுது. அது 2 நாள் 3 நாள் இது மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போதைக்கு நாங்கள் இந்த கடையை நாங்கள் டெம்பரரியாக மூடுறோம். யாருக்குமே இனிமேட்டு இந்த கடையில் இப்போ சாப்பிடக்கூடாது. எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு தான் திரும்ப அந்த கடையை நாங்கள் நடத்துவதற்கு, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம். அது மட்டும் அனுமதி இல்லை. இப்போதைக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். எந்த மாதிரியான நடவடிக்கை க்ளோஸ் பண்ணுறோம்? அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுவோம். இதில் வேறு ஏதாவது இருந்த சாப்பாடு பொருளெல்லாம் கெட்டு போனது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அவங்கள க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு இது முதல் வார்னிங்லேயே நான் க்ளோஸ் பண்ணி 15 நாளைக்கு நான் க்ளோசிங் ஆர்டர் கொடுப்பேன். இப்போ அதுக்கு அவங்க மீறி அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பர்மனெண்ட்டாக அந்த கடையை முடியும். சரி, இது மாதிரி கடைகள்ல பெரும்பாலும் வடமாநில தொழிலாளர்கள் தான் வேலை செய்யறாங்க. அவங்க சரியான முறையில சுத்தத்தை கடைபிடிக்கிறது இல்லை. அதாவது எதுவுமே யாராவது சாப்பிட போறோம், ஏதோ செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே செய்யறாங்க. அவங்களாலேயும் உடல் உபாதைகள் வர கஷ்டப்படுறது போயிடுது. ஆனா அதை பத்தி யாருமே கேர் பண்றதே இல்லை. இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு வடமாநில தொழிலாளர்கள் அவர் கமிஷன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. அது மாதிரி வடமாநில தொழிலாளர்களை வச்சு இவங்க பண்றதுனால அவங்க சுத்தத்தை பத்தி எதையுமே கேர் பண்றது இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஆளுன்னா சாப்பிடுறது ஒரு மனுஷன் சாப்பிடுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இவங்களுக்கு அது மாதிரி அவனோட தாட்டு வரது. அதனாலேயே பெரிய பிரச்சனைகள் வருது. அதை பத்தி அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாம் மேக்சிமம் வெளிநாடு வடமாநில பசங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுத்தமத்தில் நான் இவங்ககிட்ட ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் உணவு பாதுகாப்பு கொடுக்குறது. ஒருத்தங்க எப்படி ஃபுட் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் பேசிக் ட்ரைனிங்க. அது நாங்கள் ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மீதி சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிரியாணினா எப்படி பண்ணணும், அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பொறுப்பாக வைக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கு உணவுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல. முதல் பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் தான் பேச வேண்டியது. அந்த பசங்கிட்ட பேசும்போது மொழியில் அதனால நம்மளோட கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அதை அந்த கடைக்காரங்க கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஒன்று மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்ஸிமம் அதில் வைங்க.
ஸோ தட் கம்யூனிகேஷன் இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ், யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பொருளாக இருக்காங்க. அதனால் அந்த தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறைய கொடுங்க, வடநாட்டு பசங்களுக்கும் கொடுங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான், அவங்ககிட்ட கெட்டு போயிருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பாக நினச்சி அவன் வேறு மாதிரி பேசுகிறான். இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரதுனால இது வந்து நிறைய கடைகளில் நடக்குது. அதுக்கு வந்து உண்டான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் வந்து எங்களோட நியமன அலுவலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த பயிற்சிகள். நம்மளே வச்சிடறோம், நம்மளே இங்கே இப்போ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கறிகள் திரும்பவும் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆய்வுக்கு வரும்போது நீங்க கொடுக்குற டைமிங்கை விட ஒரு 4 மணி நேரம் பொறுத்து தான் வரீங்க. அதுக்குள்ளே அவங்க சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து இல்லை, நீங்க இங்க இருந்தீங்க. ஆமா சார், நான் வந்து இப்போ ஒரு எங்க வண்டி வர ஆக்சிடென்ட் வர வெளியில உங்க கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்து கொட்டுங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பண்ணினேன். கெட்டு போன கறி உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் காட்டினேன். நான் ஏதாவது அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேமா? அவங்க எதோ பண்ணாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பண்ணினேன். நான் வண்டியில் எடுத்துட்டு வந்து வச்சு யாருக்கும் நான் பண்ணலையே. அவ்வளோ கறிகள், அவ்வளோ பன்னீர், அவ்வளோ பிரியாணி. மேடம் இருக்காங்க, அவங்க டாக்டர், அவங்களுக்கு முன்னாடியே பிரித்து காமிக்கிறேன் ஒரு கறினா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அம்மாவா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து லேட்டாக வந்துட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. நாங்கள் டிராவலிங்கு எங்களுக்கு நிறைய வேலைகள் பணிகள் இருக்கு. ஆனா வந்தாலும் எங்களோட பணிகள் எந்த குறையும் நாங்கள் இல்லாம நேற்று வந்து நாங்க பாருங்க இந்த கடைக்கு வந்த இங்க இருந்து சப்ளை பண்ணக்கூடிய அலமாதியில கூட தான் உங்களுக்கு சென்ட்ரல் கிச்சன்ல போயிட்டு சிவியர் வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நார்மலா இந்த கெட்டு போறதுக்கு உண்டான ஐடியா என்ன காரணம்னு நாங்க அதுல ஆராய்ச்சி பண்ணும்போது கிச்சன்ல இருந்து சமைச்சு இங்க எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வரும்பொழுது அந்த வண்டியில தான் எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த வண்டிக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். அந்த வண்டிக்கு எந்த வண்டிக்குமே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பிரபலமான பிரியாணி கடைகள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்று அதுலேயே அவங்க கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பல கடைகள் கொடுத்துட்டு இந்த கடைக்கு கடைசியாக வரும்பொழுது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கடைசியாக வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்து அந்த வண்டி ஓட்டுறவங்க இந்த டைம்குள்ளே தான் எடுக்கணும். ஷார்ட்கட்டாக எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ ஊரில் இருக்கிற கடையை பூரா கொடுத்துட்டு கடைசியாக இந்த தனியாக இருக்கிற கடைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி ஆறி போயிடும். கெட்டு போகிறதுக்குன்னா இருக்குது நிறைய. ஏன்னா பிரியாணி கூட பரவாயில்ல, அங்கிருந்து சிக்கன் எல்லாம் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்துட்றாங்க. அந்த சிக்கன் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து செய்யும் பொழுது கெட்டு போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால பெரிய பெரிய கடைகள்ல தான் நீங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்வீங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்க. என்னங்க நான் சின்ன தெருவார கடைக்கு போனால் நீங்கள் பெரிய கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க, பெரிய கடைக்கு போனால் நீங்கள் சின்ன கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க. நாங்கள் எல்லா கடைங்க எங்களுக்கு இல்லைங்க. தெருவோர கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அந்த எல்லா கடைக்குமே நான் ரைடு டெய்லி நான் போயிட்டு தான் இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எந்த கடைக்கும் பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டேன். இந்த சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, பெரிய செயின்ஸ் ஆஃப் ஹோட்டலா இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்புத்துறை தன் கடமையை செய்யும். ஓகே, எல்லாருமே பண்ணிடுறோம். எல்லாமே நீங்க வாங்க என் கூட ஒரு நாள் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை கடைகளுக்கு நாங்கள் போறோம், எத்தனை கடைகளுக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமா இருக்கிற கடைகள் பார்த்தோம்னா நாங்கள் அப்பவே மூடிட்டு ஃபில் பண்ணிடுறோம். பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு வராம இந்த பிரியாணி நீங்க மேடத்துக்கிட்டே நாங்கள் காமிச்சோம். அது கெட்டு போய் அதை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நாங்கள் உடனே தடுத்து நிறுத்திட்டோம் கையோட. ஓகே, தேங்க்யூ. பப்ளிக் மாதிரி நிக்கிறேன், என்ன கத்துறீங்க?